தூத்துக்குடி மாவட்டம் முத்தாளம்மன் காலனி, நேதாஜி நகர், ரஹமத் நகர், விஎம்எஸ் நகர் ஆகிய பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற வலியுறுத்தி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் தூத்துக்குடி மாவட்ட தேமுதிக செயலாளர் SSU சந்திரன் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆதரவாக போராடினார். தகவலறிந்து வந்த அதிகாரிகள் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இப்போராட்டத்தில் வடக்கு மண்டல பகுதி செயலாளர் சண்முகம், மாவட்ட நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளியில் குளம் போல் தேங்கி கிடக்கும் மழைநீரால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். அம்மாபாளையம் பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. மழைநீரை வெளியேற்றாமல் வகுப்புகள் நடைபெற்று வருவதாகவும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழைநீர் அகற்றக் கோரி பலமுறை புகார் அளித்தும் பள்ளி நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட கல்வி நிர்வாகம் உடனடியாக மின் மோட்டார் மூலம் நீரை வெளியேற்றி பள்ளி குழந்தைகளுக்கு எவ்வித நோய் பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பிச்சூர் ஊராட்சியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளன. இதனால் கிராம மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ளனர். இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் ஏற்பாட்டில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரணம் வழங்கப்பட்டது. அப்போது கிராம நிர்வாக அலுவலர் தேவன், வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாலையோர பள்ளத்தில் வேன் கவிழ்ந்த விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மப்புடையூர் கிராமத்தைச் சேர்ந்த 29 கிராம பெண்கள் கொட்டாரம்பம் கிராமத்தில் நடைபெற்ற 16ஆம் நாள் சடங்கு சென்றுவிட்டு வேனில் திரும்பியுள்ளனர். அப்போது ஆவடி குடிகாடு பகுதிக்கு வந்தபோது எதிரே வந்த ஒருவரின் வேன் மீது மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து ராமநத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே முன்விரோதம் காரணமாக முன்னாள் ராணுவ வீரரை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. கலங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் மோகன். முன்னாள் ராணுவ வீரரான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பரமசிவன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பரமசிவனின் மகன் பண்டாரம் என்பவர் விஜய் மோகனை கொலை செய்தார். இந்த வழக்கு விசாரணையில் குற்றவாளி பண்டாரமிற்கு ஆயுள் தண்டனையும் அவதூறாக பேசியதாக உள்ள வழக்கில் 2000 ரூபாய் அபராதமும் அதனை கட்டத் தவறினால் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து தென்காசி கூடுதல் அமர்வு மற்றும் விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சாலை வசதி செய்து தர வேண்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கத்தாளம்பட்டி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கியும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. இதனால் இறந்தவர்களின் சடலத்தை எடுத்து செல்ல முடியாமல் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோருக்கு பலமுறை மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுத்து சாலை வசதியை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வழி பிரச்சினை தொடர்பாக தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இரு குடும்பத்தார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சொரக்கல் நாத்தம் கொழிக்கொள்ளை வட்டம் பகுதியில் தேவராஜ், வீரபத்திரன் ஆகியோர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஊதுமுனியன் மகன்கள் சேட்டு, திம்மராஜ், முனிராஜ் ஆகியோருக்கும் இடையே வழி பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் ஊதுமுனியன் மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேவராஜ், வீரபத்திரனின் ஆகியோர் குடும்பத்தினர் தங்களது குழந்தைகளுடன் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை மாநகர பகுதிகளில் சுற்றித் திரிந்த 9 மாடுகள் பிடிக்கப்பட்டு உயிரியல் பூங்காவில் அடைக்கப்பட்டன. கோவை, சுங்கம், உக்கடம் போன்ற பகுதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் வாகன போட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து மாநகராட்சியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கால்நடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இருப்பினும் சாலைகளில் சுற்றித் திரிந்த 9 மாடுகளை பிடித்த மாநகராட்சி ஊழியர்கள் அதனை வஉசி உயிரியல் பூங்காவில் கட்டி வைத்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாடானை, தொண்டி, RS மங்கலம், திருப்பாலைக்குடி ஆகிய பகுதிகளில் விட்டு கனமழை பெய்தது. இதனால் திருப்பற்றியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழையில் சூழ்ந்து நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் ஓரியூர் செல்லும் பிரதான சாலை, நகரி காத்தான் தரைப்பாலம் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கனரக வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குவைத் நாட்டிற்கு சென்ற தேமுதிக மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் ஆதிலிங்க பெருமாளுக்கு சால்வை அணிவித்து குவைத் தேமுதிக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது குவைத் கேப்டன் MSK தளபதி, தஞ்சை புயல் முருகா, தொழிற்சங்க செயலாளர் திருவாரூர் சக்தி கணேஷ், துணை செயலாளர் திருச்சுழி புலிகுளம் ஆர்பாத அலி, பரமக்குடி பூமிநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உயிருடன் காரை ஒதுக்கிய டால்பின் மீன் மீனவர்கள் மீட்டு ஆழ்வான பகுதிக்கு கொண்டு விட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கொக்கிலமேடு எனும் கரையோர பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 6 அடி நீளமுள்ள டால்பின் மீன் ஒன்று உயிருடன் கரை ஒதுங்கியது. இதை கண்ட அப்பகுதி மீனவர்கள் அதனை பிடித்து மீண்டும் கடலில் ஆழமான பகுதியை விட முயன்றனர். ஆனால் அலையின் வேகம் அதிகரித்து காணப்பட்டதால் மீனை கொண்டு செல்வதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் பலமுறை முயன்று கடலில் ஆழமான பகுதியில் விட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி தெரிவித்துள்ளார். தற்போது ஓமிக்ரான் எனும் புதிய வகை வைரஸ் பரவி வரும் சூழ்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மீதமுள்ள அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களான நியாய விலைக்கடை, சூப்பர் மார்க்கெட், திரையரங்கம், வங்கிகள் உள்ளிட்ட 18 இடங்களில் செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும் ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவமனையில் மழைக்கால சித்த மருத்துவ முகாம் துவக்கப்பட்டது. மழைக்காலத்தில் டெங்கு, வைரஸ், காய்ச்சல், சளி, இருமல் போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன. அவற்றை தடுத்து நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விதமாக தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவமனை வளாகத்தில் தொடர் மருத்துவ முகாம் துவக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் மூலம் மருத்துவ குழுவினர் ஆங்காங்கே சென்று முகாம்கள் அமைத்து மருத்துவ பரிசோதனை நடத்தி வருகின்றனர். இந்த முகாம்கள் மூலம் பொதுவான நோய் தடுப்பு மருந்துகளும் மக்களுக்கு வழங்கப்படுகிறது.